இரவு அச்சம். தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியதில். குறளனும் தெய்வநூல் திருவள்ளுவரினும் தெய்வப் புலவர். விளக்கம். தெளிந்த நீர் போன்ற காய்ச்சிய எளிய உணவு கஞ்சியே ஆயினும் பிறரிடம் இறக்காமல் தன் உழைப்பால் கிடைத்த அந்த எளிய உணவை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் இல்லை. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இறக்காமையும் இனிமையும். இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் யாரிடமும் இறக்காமல் இருப்பதை வைத்து வாழ்க்கை நடத்துவது என்பது பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நாங்கள் குடும்பத்தில் 5 பேர், 2 அக்கா 2 தம்பி. என்ன காரணம்? ஒரு வேளை தான் வீட்டில் அடுப்பு இருக்கு, விவசாய நிலம் கிடையாது. அப்போ வாழ்வாதாரம் கூலி வேலை பார்த்தா பண்ணி ஆகணும். அப்போ எங்கள் அம்மா ஒரு வயலில் போயிட்டு களை பறிக்கிறது, நாற்று நடுறது, கதிரை இருக்கிறது, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 5 ரூபா தருவாங்க. அந்த 5 ரூபாயை வச்சு தான் அன்னைய பொழப்பு நடத்தணும். ஏன்னா அடுத்த நாளைக்கு வாங்குறது கூட காசு இருக்காது. அதனால் அந்த 5 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த ரேஷன் கடையில் அரிசி, மண்ணெண்ணெய், சுகர், அதுக்கப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் மளிகை ஜாமான், இதையெல்லாம் அந்த 5 ரூபாக்குள்ளே வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகணும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாத சூழ்நிலை. இதுக்கிடையில் கல்லூரியும் நான் படிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்கள் சமைப்போம். சமைச்சிட்டு அன்னைக்கு மட்டும் தான் சூடாக சாப்பிட்றது. அதே சாப்பிட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் பழையதுன்னு சொல்லுவோம். பழைய சோறு, அந்த பழைய சாப்பாடு.